ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரிசில் வந்து ஃபஸ்ட் சிங்கிளுக்காக எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தீபாவளி அப்படின்னே வந்து அப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம தமன் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து வேறு ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேஜ்லேயே, நான் வந்து விஜய் சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நான் அந்த ஃபஸ்ட் சிங்கிள் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சொல்லிட்டார். அண்ட் அவங்க டீம் கட் என்ன தான் அப்டேட் வரலைனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வேலையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம், நம்ம வந்து மனோபாலா இருக்கார் பார்த்திங்களா, அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை பார்த்திங்கன்னா வந்து வாரிசு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீட் பண்ணியிருக்காரு. இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து வாரிசோட அந்த ஃபைனல் ஷெட்யூலெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்டு சாங் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஷூட் போயிட்டு இருந்துருக்குது போல். அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுறேன், பாருங்கள். மீட் தளபதி விஜய் இன் வாரிசு செட், இட் வாஸ் அமேசிங், ஹீ ஸ்டில் டே சேம், lots of energy while dancing, 50 minutes talk gave me freshness and energy for me too அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 19.9K லைக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. நிறைய ரீட்வீட்ஸு. இன்னொரு விஷயம், ஒரு ஹைலைட்டு, இது வந்து நீங்கள் ஓகே இதில் என்னடா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ட்வீட் வந்து பார்க்கலாமா, அதனால் நிறைய பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அடுத்தது என்னங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இருங்க அதையும் காட்டுறேன். அண்டு வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர், சார் தளபதியோட டான்ஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு இவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, எஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாமா, சார் நீங்களும் இருக்கீங்களா படத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம விஷயத்துக்கு வருவோமா, வாரிசு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு தீபாவளி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அவசியமே இல்லை சொல்லணும் அப்படிங்கிறது. அவங்க என்ன நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அவர் பதில் சொல்லணும்னு இல்லை, பட் இருந்தாலும் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சத்தியமாக ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக தலைவா செட்டில் தான் அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. வேறு எதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் அவர் தான் சொல்லியிருந்தார், அப்போ இருக்கிற மாதிரியே என்ன தளபதி இருக்கார், 15 மினிட்ஸ் பேசினா எனக்கு ஃப்ரெஷ்னஸாகவும் எனர்ஜியாகவும் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். அண்டு ஃபைன். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கேட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சாங் வந்து லீக் ஆன மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு வந்து தெரியல. பாட்டு பேரெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து வந்துடுச்சு. பட் நான் எந்த விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. மேபி அதுவாக கூட தெரியலங்க. அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம். பட் லீக் ஆகிடுச்சு, சாங்குமே ஃபஸ்ட் சிங்கிள் லீக் ஆகிடுச்சுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரில. பட் ஸ்டில் ஃபைன். நாளைக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கேட்டதுக்கு அவர் வந்து தீபாவளின்ட்டார். அது வந்து எனக்கு என்னென்னு புரியல. அவர் வந்து ஒரு வேளை வந்து சாங்கு தான் தீபாவளிக்கு வருதுன்னு நினச்சிட்டு வந்து நான் சொல்லியிருக்காரா என்னென்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா சாங்கு தான் தீபாவளிக்கு வருது, அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு வர்றதாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 21 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்டோ ஒரு ப்ரோமோவோ விட்டால் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாள் கேப்பில் வந்து விட முடியும். ஒரு வேளை சண்டேவே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாலேயே ரிலீஸ் ஆகணும்னு ஆகலாம், இல்லைனா தீபாவளி அப்போவே ரிலீஸ் ஆகணும்னு ஆகலாம். பட் அது வந்து நாளைக்கு நாளான்னைக்கு வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட் ஆர் ப்ரோமோ வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். டைமிங்கு, டேட்டு அதெல்லாம் நமக்கு வந்து அப்போ தான் தெரியும். ஃபைன். இந்த படத்தில் தளபதி பாடியிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம எதுவுமே தெரியாமல் சொல்லக்கூடாது. அண்டு இன்றைக்கி இவர் மீட் பண்ணியிருக்காரு. அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. நல்லா பேசியிருக்காங்க 2 பேருமே. அண்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிவிட்டு போயிருக்காரு. அண்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபைன். நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈகர்லி எக்ஸைட்டிங்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வேளை தீபாவளி அப்போது 67க்கான அப்டேட்டாக கூட இருக்கலாம். அண்டு
அதனால கூட தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதாக ஒரு ஐடியாவும் இருக்கலாம். டபுள் ட்ரீட்டாக ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அப்டேட்டே வரல அப்படின்ட்டுலாம் வந்து எந்த ஃபேன்ஸும் ஸோ வந்து அவ்வளோக்கெல்லாம் இதாகிறதில்ல. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துல படம் வரப்போகுது, இன்னுமே ஃபஸ்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச் எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வெயிட் பண்ண வைப்பாங்க, ஓகேவா? பட் ஒரு விஷயம் வருதுன்னா ஒர்த்தாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போதா, கண்டிப்பாக இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தாக ஒரு வேல்யூபிளான ஒரு சாங்காக இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குங்க. 100% நம்புவோம். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், ஓகேவா? பாருங்கள், போன தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியும். அரபிக் குத்துக்கு யூடியூப் சர்வரே ஹேங் ஆகிடுச்சு, தெரியுமா தெரியாதா? செம்மையாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாளாகவே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணாங்க. அது என்ன டேன்னு உங்களுக்கே தெரியும். February 14 அந்த டே அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனுங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் தளபதியோட படத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஃபேன்ஸ் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயம் வேறு லெவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவுமே பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம சரத்குமார் சார் சொன்ன மாதிரி தான், இது யாருங்க சொன்னது ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு? எல்லாமே இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் என்டர்டெய்னர் மூவியாக தான் இருக்கும். வேறு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நானும் வெயிட்டிங். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. ஸோ பாய்.